Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட் மிட்டம்க்கான இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் மீன்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களாவே போதும் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கேட்டகரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே பப்ளிக்கில் நிறைய டைம் கேட்டது பப்ளிக்லையும் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்டு தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணிடணும். அதன் தொடர்ச்சி நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் இந்த பர்டிகுலரான கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க்கும் கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி விடுறோம். தேவைப்படும் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது போர்ஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஜூன் ஜூலை மந்த் சிலபஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வரலாறுல முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும், இரு உலகப் போருக்கிடையே உலகம், இரண்டாம் உலகப் போர், இந்த 3 லெசன்ஸ். அதுக்கப்புறம் புவியியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, அதுக்கப்புறம் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், அதுக்கப்புறம் இந்திய வேளாண்மை. ஸோ இது வந்து 3 லெசன் புவியியல். குடிமையில் பார்த்தீங்கன்னா 2 லெசன், இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு. பொருளியலில் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம், அதுக்கப்புறம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். ஸோ ஓவராலாக 10 லெசன் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் 3 லெசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிரபியில் 3 லெசன் 6 லெசன். நெக்ஸ்ட் சிவிக்ஸில் 2 லெசன், பொருளியல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் 2 லெசன். ஓவரால் 10 லெசன் கிரியேட் பண்ணி தான் இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது 10 லெசன். ஃபஸ்ட்டு வரலாறு இருக்க ரொம்ப முக்கியமான 2 மார்க். இந்த 2 மார்க் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஷூராக நீங்கள் வந்து ஃபஸ்ட் மிட்டம் கிடையாதுப்பா, கோட்டையடிக்க இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள், பதுங்கு குழி போர் முறை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்கள், இந்திய சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து, ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டு முக்கியத்துவம், முசோலின் ரோமபுரி நோக்கி வணிவகுப்பு, பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுது, டாலர் ஏகபத்தியம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வதிகாரிகள், ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவு எவ்வாறு பெற்ற, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 11 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முத்து துறைமுகம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஆர்பன்ஸ்னு சொல்லுவோம். பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கம். ஸோ ஓவராலாக 12 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கான சிலபஸில் இருக்குது. இந்த 12 கொஸ்டின் நீங்கள் தரவா படிங்க ஹிஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் ஜாகிரபியில் புவியியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அண்டை நாடுகள். இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டிருந்தாங்க. இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம், தக்கான பிடமைப்பு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் மேற்கு நோக்கி பருமாறுகள், லட்சத்தீவு கூட்டங்கள், காலநிலையை பாதிக்கும் காரணங்கள், வெப்பக்குறைவு விகிதம், ஜெட் காற்று, இது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. பருவக்காற்று குறித்து ஒரு சிறு குறிப்பு, இந்தியாவின் 4 பருவ காலங்கள், இது ரொம்ப முக்கியமான. 11வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பருவமழை வெடிப்பு, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் சொல்லுவோம். அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பங்கள் எதுனா மண், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள், வேளாண்மை வரையறை, இந்தியாவின் வேளாண் பருவங்களை குறிப்பிடுக, இந்தியாவின் தோட்டப்பில்லை. ஸோ ஓவரால் 18 கொஸ்டின் ஜாகிரபியில் கொடுத்துருக்கோம். இந்த 18 2 மார்க் மட்டும் படிச்சிங்களா போதும், கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் மிட்டம் நல்லா ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது குடிமையில் பாருங்கள். அரசியலமைப்பு என்றால் என்ன, குடியுரிமை என்பதன் பொருள், இந்திய அரசியல் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள், நீதி பேராணை, ரொம்ப முக்கியமான ரீட் பெட்டிஷன் சொல்லுவோம். இந்தியாவின் செம்மொழிகள், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் அவசர நிலை பிரகடனம் தான், அது மாறி டைப்பாக இருக்குது. அவசர நிலை பிரகடனம், இந்திய குடியரசு எவ்வாறு தேர்ந்தெடுப்பு, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள், நிதி மசோதா, மணிபில், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பொருளியல் பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன, ஜிடிபியின் முக்கியத்துவம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தனிநபர் வருமானம், இந்தியாவின் பொருளாதார கொள்கையின் பெயர்கள், உலகமயமாக்கலின் வகைகள், பன்னாட்டு நிறுவனம் பற்றி சிறுகுறிப்பு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நியாயமான வர்த்தகம், உலக வர்த்தகம் முக்கியம். ஸோ இதில் ஓவரால் 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்க 5 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின் நம்ம கேட்பாங்க. அதெல்லாம் எந்தெந்த கொஸ்டின்ஸ் படித்தா போதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள், ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை கோடிட்டு காட்டுக, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இரண்டாம் உலகப் போரின் விளைவுகள், இந்த கொஸ்டின் இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளும் ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு செயல்படணும் ஆய்வு செய்ய, இந்த 2 கொஸ்டினுமே 8 மார்க்லேயும் வரும் 5 மார்க்லேயும் வரும். ஸோ நல்லா படித்து வச்சுக்க. பப்ளிக் வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜெர்மனி ஹிட்லரின் எழுச்சிக்கிட்டு சென்ற சூழ்நிலைகள், தென்னாப்பிரிக்க தேசிய அரசின் எழுச்சி வளர்ச்சி. ஸோ ஓவரால் 7 5 மார்க் கொடுத்து இந்த 7 பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து புவியில் பாருங்கள். இமயமலையின் உட்பிரிவுகள், அதன் முக்கியத்துவம் பற்றி எழுதுங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டது. தீபகற்ப ஆறுகள், கங்கை ஆற்று வடிநிலம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரிவர் கங்கான கம்பேரிசன் பண்ணும். தென்மேற்கு பருவக்காற்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்திய காடுகள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மண் வகைகள், இந்த கொஸ்டின் 8 மார்க்லேயே வரும். இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பு, மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பல்நோக்கு திட்டம், இது பல்நோக்கு திட்டம், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெல் மற்றும் கோதுமை பயிரிடுவதற்கான ஏற்ற சூழ்நிலை. ஸோ 8 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிலேருந்து கொடுத்துருவோம்.
கொடுத்துருக்கோம். அடுத்து குடிமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகள் அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டாங்க. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்றம் மற்றும் நீதி அதிகாரங்கள், இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் இந்த 2 இதில் கேட்டிருக்க 5 கொஸ்டினும் பப்ளிக் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து பொருளியல் இருக்க எக்கனாமிக்ஸ் முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை கணக்கிடும் தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள், ஜிடிபி கணக்கிடும் முறைகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னேற்ற இடைவெளி எதன் 5 பண்கள், பன்னாட்டு நிறுவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எம்என்சி மல்டிநேஷனல் கார்பரேஷன், உலகமய மக்களின் சவால்கள். ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி விட்றேன். நீங்கள் தேவைப்படுற டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. எஸ்எஸ்னால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கே போகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே படிங்க. உங்களுக்காகவே இனி வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாலையும் நீங்கள் எதை மட்டும் படித்தா போதும். ஸோ இதை மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு இதை படிச்சிங்கனாவே ஷூராக நீங்கள் நல்லா சொல்லலாம். ஒரு எக்ஸாம்லேயே சொல்லும் போது இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் இதில் பார்த்து கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர் எதாவது கிடச்சிச்சுன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் ஃபஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எஸ்எஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் தான் நிறைய கொஸ்டின் வந்து. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காகவே வந்து உங்களுக்காகவே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கேன். மேத்ஸுக்கும் சயின்ஸுக்கும் நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் மிட் டர்ம் நெருங்கிட்டு இருக்குப்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்களா தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். கடைசியில் போய் படிச்சுக்கலாம்ன்ற அந்த இதில் இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காகவே நம்ம சேனலில் ஃபஸ்ட் மிட் டர்முக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்துக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல்.